أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج. சரி, இவர்கள் தங்களுக்கு மேலுள்ள வானத்தை என்றைக்கேனும் பார்த்ததில்லையா என்ன? அதனை நாம் எவ்வாறு அமைத்துள்ளோம், எவ்வாறு அலங்கரித்துள்ளோம் என்று. அதில் எங்கும் எந்த ஒரு பிளவும் இல்லை. وَالْأَرْضَ مَدَدْنَاهَا وَأَلْقَيْنَا فِيهَا رَوَاسِيَ وَأَنبَتْنَا فِيهَا مِن كُلِّ زَوْجٍ بَهِيجٍ. மேலும் பூமியை நாம் விரித்தோம், இன்னும் அதில் மலைகளை நாட்டினோம், மேலும் எல்லாவிதமான அழகிய தோற்றமுடைய தாவரங்களையும் முளைக்கச் செய்தோம். تَبْصِرَةً وَذِكْرَى لِكُلِّ عَبْدٍ مُنِيبٍ. மேலும் இவை அனைத்தும் சத்தியத்தின் பக்கம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் அகப்பார்வையையும் படிப்பினையையும் வழங்கக்கூடியதாயிருக்கின்றன. وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا فَأَنبَتْنَا بِهِ جَنَّاتٍ وَحَبَّ الْحَصِيدِ. மேலும் நாம் வானத்திலிருந்து அருள்மிக்க நீரினை இறக்கினோம். பின்னர் அதன் மூலம் தோட்டங்களையும் அறுவடை தானியங்களையும் وَالنَّخْلَ بَاسِقَاتٍ لَهَا طَلْعٌ نَضِيدٌ. கனிகள் நிறைந்து கொலைகள் அடுக்கடுக்காய் தொங்குகின்ற நீண்ட நெடிய பேரீச்சை மரங்களையும் முளைக்கச் செய்தோம். رِزْقًا لِلْعِبَادِ وَأَحْيَيْنَا بِهِ بَلْدَةً مَيْتًا كَذَلِكَ الْخُرُوجُ. இது மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கான ஏற்பாடாகும். இறந்து கிடக்கும் ஒரு பூமிக்கு நாம் இந்த நீரினால் உயிரூட்டுகின்றோம். இறந்துவிட்ட மனிதர்கள் பூமியிலிருந்து வெளிப்படுவதும் இவ்விதமேயாகும்.